ஹாய், நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டு ப்ரொசீஜரையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு, அப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன், சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சாத பால் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. அடுத்தது இந்த பக்கமாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அரிசி மாவை ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம். என்னோடய குழந்தையோடு சேர்த்து நான் இந்த ஷேப்பெல்லாம் செஞ்சேன். விதவிதமான ஷேப்ஸ் செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இட்லி தட்டில் இந்த உருண்டைகளை இல்லை இந்த விதவிதமான ஷேப்பை கொழுக்கட்டை மாதிரியே இருக்குது இல்லையா, குட்டி குட்டியாக சைஸ்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, அதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட்லேயே நான் வெல்லம் தான் சேர்த்தேன், அதனால் வெல்லத்தை காய்ச்சி அதை வடிகட்டி பாலில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த வெந்த கொழுக்கட்டைகளை பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூடாக வெந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ப்ரொசீஜர். அதை எடுத்து நம்ம இந்த வெல்லமும் காய்ச்சின பாலும் இருக்குது இல்லையா, கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் போட்டுக்கலாம். உதிரி உதிரியாக போட்டுக்கலாம். வெல்லத்தை காய்ச்சும் போதே அதுலேயும் உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், சீனியும் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப மாவு மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். லைட்டான ஒரு இனிப்போட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஆக்சுவலாக தேங்காய் பாலில் செஞ்சால் இன்னும் சுவையாக இருக்கும். தேங்காய் பால் செய்யும்போது தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணும். இதில் வெல்லம் சேர்க்கறதுனால இதுவும் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. நல்லா ஊறினதுக்கப்புறம் சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி.